மகன் கார்த்திக் வந்து முதலாளியா இருந்துட்டு தொழிலாளியா மில்லுக்கு வேலை செய்ய போறதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அபிராமி. ரியா மற்றும் ஆனந்த் இவங்க 2 பேர் மேலேயுமே செம கோவத்துல இருக்கிறாங்க அபிராமி. உடனே தீபா வந்து சொல்றாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம கார்த்திக் சார் வந்து வேலைக்கு போறது வந்து நம்ம குடும்பம் உடையாம இருக்கிறது தான் போறாரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா வந்து மயங்கி வீந்துடுறாங்க. தீபா மயங்கி விழுந்ததை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. உடனே டாக்டர் வர வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது தீபா வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்றத. தீபா கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா ரியா மற்றும் ஐஸ்வர்யா செம கோவத்துல இருக்கிறாங்க. இப்பவே தீபாவை தூக்கி வச்சு ஆடுறாங்க. இவருக்கு குழந்தை மட்டும் பிறந்துச்சா இன்னும் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சு செம கோவத்துல இருக்காங்க. எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம கொண்டுடணும் அப்படின்ற மாதிரி சலித்து தந்துட்டாங்க. மில்லில் இருக்கிற வேலையாத்தையும் முடிச்சுட்டு கார்த்திக்கும் இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் கேட்கும் போது தான் தீபா வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. கார்த்திக் வந்து ரொம்ப மகிழ்ச்சி உச்சத்துல இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது தீபாவோட குழந்தைய கலைச்சிடணும் அப்படின்னு ஒரு குழந்தை கலைக்கிற மருந்தை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சதித்திட்டம் போடுறாங்க. ஐஸ்வர்யா போடுற சதித்திட்டத்தெல்லாம் மீறி நம்ம தீபாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குமா? இந்த விஷயத்துல தீபா மற்றும் கார்த்திக் ஜெயிச்சிருவாங்களா? கார்த்திக் வந்து இந்த தடையெல்லாம் மீறி அவர் வெற்றி பெறுவாரா இந்த சவால்ல? இல்ல இந்த முறை வந்து ஐஸ்வர்யாவோட சதித்திட்டம் வென்றுமா? இந்த மாதிரி பரபரப்பா தான் கார்த்திகை தீபத்தோட கதைக்களம் போயிட்டு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.